நல்லா பார்த்தீங்கன்னா இது தந்திவர்ம பல்லவன் காலத்தில் ஆலம்பாக்கத்து விசயநல்லூழான் தம்பி கம்பன் அரையன் அப்படின்னு ஒருத்தர் கட்டியிருக்காருங்க. அரையன் அப்படின்னா சிற்றரசன்னு பொருள். அப்போது பல்லவ மன்னன் காலத்தில் சிற்றரசன் கம்பன் அப்படிங்கிறவரால் கட்டியிருக்க ஒரு குளங்க இந்த கிணறு. ஆலம்பாக்கத்து விசயநல்லூழான் தம்பி கம்பன் அரையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சிற்றரசராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு கிடைக்கிற தகவல் தான். திருவள்ளரை திருச்சியிலேருந்து 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோவில், ஒரு பெருமாள் கோவில், புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோயில் திருவள்ளரைன்னு போட்டிருக்கு. இந்த புண்டரீகாட்ச பெருமாள் கோயிலை தமிழில் அழகாக செந்தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் போகலாம். ஆனால் நாம் இன்னைக்கு இந்த கோவில் பற்றின ஆன்மீக தகவல், வரலாற்று தகவல் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் சுற்றி இருக்கிற இன்னொரு அற்புதமான சுற்றுலாத்தலத்தை, வரலாற்று சான்றுடைய ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு கட்டிடக்கலைக்கும் நம்முடைய மக்களுக்கு பயனும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்ப்போங்க. வாங்க உள்ள போவோம். இதுதான் ஒரு வடக்கு வாசல். இந்த இப்போ என்ட்ரன்ஸில் இப்படி போக முடியாது, பொதுவாக முதலெல்லாம் போக முடியும். இந்த திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் விடுவாங்க. இப்போ நாம் இந்த கோவிலோட பிரகார மாதி வழியாக போகிற இந்த ரோட்டு வழியாக போகிறோம். இப்போ சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வரலாற்று சுற்றுலாத்தலம், ஒரு கிணறு பார்க்க போகிறோம். என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதை சுற்றி நல்லா வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம மெயின் ரோட்லேருந்து கோயிலுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட அப்படியே நம்ம தெற்கு புறமாக வரும்போது இந்த ஸ்கூல் இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்கூலுக்கு 2 பில்டிங். இந்த 2 பில்டிங்க்கும் நடுவில் நாம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கூட்டத்தில் ஸ்வஸ்திக் கிணறு அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு சின்னதாக லெஃப்ட்டு. படிச்சுன்னு கவனிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த 2 ஸ்கூல் பில்டிங்க்கு நடுவில் ஒரு சின்ன ரோடு போகுது. இந்த ரோட்டு வழியாக நாம் போகும்போது மறுபடி ஒரு ரைட் சைடில் திரும்பி நம்ம போவோம். அங்கேயும் ஸ்வஸ்திக் கிணறுன்னு போட்டிருக்கோம். ஒருவேளை ஸ்வஸ்திக் ஷேப்லேயே கிணறு இருக்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். நம்ம கிணத்துக்கு வந்துட்டோம். இந்த எல்லா சந்தேகத்துக்கும் இங்கே நம்ம விடையை பார்ப்போம். திருவள்ளரை ஸ்வஸ்திக் கிணறுங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னம். தொல்லியல் துறை பாதுகாக்குதுன்னா அது பழமையானதாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்னங்க, கிணத்துல போய் பழமையான விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு அற்புதமான ஒரு தகவலை நம்ம இங்கே தமிழ்நாடு தொல்லியல் துறை வச்சுருக்காங்க. ஸ்வஸ்திக் வடிவில் தான் இந்த கிணறு இருக்கிறனால ஸ்வஸ்திக் கிணறுனே பேருங்க. கிணறு உள்ளே இருக்கும், ஆனால் 4 படித்துறைகள் ஸ்வஸ்திக் வடிவில் கட்டியிருப்பாங்க நம்ம வச்சிருக்கிறனால. ஆனால் இதுக்கு தமிழ் பெயர் மார்பிடுகு பெருங்கிணறு அப்படின்னு சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் ஸ்வஸ்திக் கிணறுன்னு சொல்கிறோம். மார்பிடுகு பெருங்கிணறு அப்படின்னு ஒரு அற்புதமான தமிழ் பெயர். இதில் கல்வெட்டு சுற்றி இருக்குது. அந்த கல்வெட்டு மூலியமாக தான் இந்த தகவல் நமக்கு கிடைக்குது. இந்த கிணறுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்குது. ஒரு சொல்வழக்கில் விளையாட்டாக சொல்லுவாங்க, மாமியார் குளிக்கிறத மருமக தெரியாமல் பார்த்துக்கலாம். இவங்க ஒருத்தர் தெரியாமல் வந்துட்டு வெளியிலேருந்து வீட்டிலேருந்து வந்துட்டு போகலான்னு ஒரு சொல்வழக்கு கூட இருக்குங்க. வாங்க இந்த கிணறோட பாதுகாக்கப்பட்ட சின்னங்கிறதுக்கான இன்னொரு தகவல் தகவல்லாம் இருக்கு. இந்த ஸ்வஸ்திக் வடிவம்ங்கிறது இதுதான். இதில் இறங்கி நாம் பேசும்போது ஒரு எதிரொலியெல்லாம் கேட்கும். இந்த கிணறு சுற்றி இருக்கிற இந்த படிக்கட்டுகள் கீழே இறங்கும். அந்த கல்லில் தான் சுற்றி தான் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டுகளை வச்சு தான் நமக்கு இந்த கிணறோட முழு தகவல்களும் கிடைக்குதுங்க. நீர்வளத்துக்கான ஒரு சிறப்பாகவும் நம்ம பார்க்க முடியுது. இதாங்க ஸ்வஸ்திக் கிணறு. அப்படியே சுற்றி வருவோம். சுற்றி வந்துட்டு ஒரு படி மூலமாக நாம் கீழே இறங்குவோம். கீழே இறங்கிட்டு இந்த கிணறோட அமைப்பை பார்ப்போம்.
கல்வெட்டு எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு படிக்கிட்ட நமக்கு இந்த கல்வெட்டு இருக்கு பாருங்க. இதுதாங்க இந்த கல்வெட்டு தகவலை பார்த்து தான் நம்மளால் இந்த கிணறோட வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த மார்பிடுகு பெருங்கிணறு அப்படின்னு சொல்கிற ஸ்வஸ்திக் வடிவத்தில் இருக்கிற கிணறு. நம்ம கதாநாயக குலம் மாமியார் மருமகள் சேர்ந்து குளிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குற ஒரு குளம் நம்ம பார்ப்போம். இந்த குளத்தில் இப்போ தண்ணி கிடையாதுங்க. தண்ணி இல்லாமல் தான் இதை பராமரிக்கிறாங்க. இந்த இடத்துல நின்றுட்டு ஒளிஞ்சிக்கலாம். அதுதான் அப்படி ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க. இது பயங்கரமான ஒரு எதிரொலிங்க. இதில் விளையாடுவாங்க, வேடிக்கை பார்க்க வருவாங்க, எதிரொலி சத்தத்தோடு பேசி நேருக்கு நேர் இந்த இடத்துல இருக்கலாம். இப்போ வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறதுலாம் தெரியாது. இப்போ வலது பக்கத்தில் இருக்கிறது பெருசாக தெரியாது, இடது பக்கம் இருக்கிறது பெருசாக தெரியாது. தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா தெரியாது. அந்த எதிரொலி பயங்கரமாக இருக்குது. இதுதாங்க அந்த குளம், ஸ்வஸ்தி குளம். கீழே இருந்து எடுக்கிறோம். இப்போது 4 பக்கமும் படித்துறைகள் நமக்கு தெரியுது. இது அப்படியே மேலே நம்ம பார்ப்போம். 4 படித்துறைகளையும் பார்க்க முடியுது இந்த ஸ்வஸ்தி குளத்தில். நாம் மறுபடியும் மேலேருந்து ஒரு வியூ எடுப்போம். இப்போது இன்னொரு படி வழியாக மேலே ஏறுறோம். இந்த படித்துறையிலேருந்து பேசும்போது தாங்க நமக்கு எதிரொலி வரும். நான் மேலேருந்து கீழே இறங்குறது. இது மேலே, இது கீழே. இந்த படி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நேராக இறங்காது. நான் இறங்கும்போது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஏறும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இறங்கிட்டான் பண்ணணும். மேலேருந்து இறங்கினாலும் சரி, கீழே இருந்து மேலே ஏறினாலும் சரி. இதுக்கு இந்த பக்கம் நமக்கு எதிரொலியெல்லாம் இருக்காது. அப்படியே சாதாரணமாக வந்துடும். இந்த கிணறு மேலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு வியூ. இந்த கிணறுக்கு கீழே தண்ணி இல்லை, ஆனால் சுத்தமாக பராமரிக்கிறாங்க. இது நேர் வியூவிலேருந்து பார்க்குறோம். நல்லா ஆழங்க. கீழே இறங்கிட்டு வந்தால் வயசான காலத்தில் மூச்சு வாங்கும். எப்படியும் ஒரு 100 அடி 80 அடியாவது இருக்கணுங்க இந்த ஆழம். சரியான தகவல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஆழம் அப்படின்னு. நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் கண் பார்வையில். சரிங்களா? திருவள்ளூர் வர்றவங்க ஸ்வஸ்தி கிணறு வந்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலம். ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்துருக்கலாம். இது பக்கத்தில் குட்டி குட்டி கோவில்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு விளையாட்டு தளம் அதெல்லாம் இருக்குது ஸ்கூலை ஒட்டி. நன்றி.